இப்போ இந்த அம்மா கொடுக்குற வீடியோஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் ஒரு பெண் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், நீ இது செய்யலைன்னா நீ குற்றம் பண்ணியிருக்க, போன ஜென்மத்தில் நீ பாவம் பண்ணியிருக்க, இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்குள்ளே உருவாக்குது அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். உங்கள் மருமக போன ஜென்மத்தில் பண்ண பாவத்துக்கு இந்த ஜென்மத்தில் அவள் என்ன பண்ணுவா? போன ஜென்மத்தில் அவள் பாவம் பண்ணாலாங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? வாட் இஸ் எவிடன்ஸ் ஃபார் தேட்? ஆஸ்க் திஸ். ரொம்ப ரொம்ப இர்ரேஷ்னலாக நம்மளை திங்க் பண்ணுற வைக்கிற விஷயங்கள் காக்னிட்டிவ் டிஸ்ட்ராக்ஷனை உருவாக்கும். தயவு செஞ்சு இந்த மாதிரி சேனல்ஸை பார்க்குறத அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்களை கன்சியூம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, நான் வந்து நிறைய புக்ஸ் படித்தா, நிறைய பாட்காஸ்ட் கேட்டால், இல்லை நிறைய விஷயங்கள் இது மாதிரி கேட்டால் நான் ரொம்ப இன்டெலெக்சுவலாக மாறிடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுவும் ஒரு காக்னிட்டிவ் டிஸ்ட்ராக்ஷன் தான். நமக்கு என்ன தேவையோ அதை தான் பார்க்கணும், அதை தான் படிக்கணும். அந்த அளவுக்கு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளை எடுத்துகிட்டு போயிடும். அடுத்த விஷயம், ஒரு பொண்ணு வந்து ஹஸ்பண்ட்கிட்ட எனக்கு ப்ரைவசி வேணும், லெட்ஸ் கோ ஃபார் ஒரு நம்ம வந்து